டன் 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 டட டட வணக்கம் டன். வணக்கம் 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 வணக்கம். இல்ல, அடிச்சு அடிச்சு சொன்னீங்க, அடிச்சு அடிச்சு சொன்னீங்க. இன்னைக்கு கூட சாப்பிட்டுக்கிட்டு சொல்ல போறீங்க. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. Yes, a lion is always a lion. டிவிகேனுடைய வெற்றியை யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் கொண்டாடி இருக்காங்க, இளைஞர்கள். எம்ஜிஆருக்கு அடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பாரிய மாற்றம், ஒரு பாரிய அதிசயம் நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி அதிசயம் தான். இதுல வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து நடக்காதுன்றதும் மற்றது நடக்கிறது சாத்தியமில்லை என்றதும் திமுக பாரம்பரிய கட்சி என்றதும் இவங்க தற்குறி என்றதும் இதெல்லாம் சினிமாவுக்கு பின்னால போற விசில் அடிச்சாங்குஞ்சிகள் என்றதும் இதெல்லாம் கிட்டத்தட்ட என்னென்ன சொல்லேனுமோ அவ்வளவும் சொல்லி முடிச்சாங்க. தங்களுடைய முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெருவெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மக்கள் நீதி மைய தலைவர் திமுகவுக்கு ஆதரவா இருந்த கமல்ஹாசன் போட்டிருக்காரு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல, அடிச்சு அடிச்சு சொன்னீங்க, அடிச்சு அடிச்சு சொன்னீங்க. இன்னைக்கு கூட சாப்பிட்டுக்கிட்டு சொல்ல போறீங்க. இப்ப நாத்துக்காரை கொண்டு ஸ்வீட் தந்துட்டு போறோம். வேற அது இதுக்கு தெரியல, ஆனா நான் இதுக்கு பயன்படுத்தி கொள்றேன். அப்ப என்ன சொல்ற, உளுத்தங்காளியும் இந்த இஞ்சி பிளேண்டியும் தந்திருக்கேன் சார். செலிப்ரேஷனா இருக்கு போல. ஐயோ இல்ல, அன்றே கணித்தார் அப்படிங்கிறதுக்கு அதான் அந்த டெக்லைன் செட் ஆகும். இதுல உண்ட நாங்க தெளிவா சொல்லலாம் என்னன்னு சொன்னால், குறிப்பா நானும் நீங்களும் ஈழத்து ஊடகம் அல்லது எங்கட ஊடகம் எதுவுமே ஒரு பேசாத ஒரு பக்கம் அல்ல இதுக்குள்ள போயிடக்கூடாதுக்குள்ள நாங்க என்ன நடக்குதுன்றதான் சொன்னோம். நாங்க இவருக்கு வாக்கு போடுங்க அவருக்கு வாக்கு போடுங்க யாருக்குமே சொல்ல முடியாது. நீங்களும் சொல்லல நானே சொல்லல. என்ன நடக்கும்ன்றதை சொன்ன நாங்க ரெண்டு பேரும் இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படிங்கறத ஜோசியர் தொடர்ந்து தொடர்ந்து வா இனிச்சு கொண்டு கிடைச்சான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த குரக்கன் கூழ்ல டெல்சான் குரக்கன் கூழ்ல அஜுவும் பிளம்ஸும் போட்டு காய்ச்சினா அப்படி இருக்கும். சரி, அதோட வாழ்த்துக்களை முத படிச்சிடலாம். வாழ்த்துக்களை வச்சா உதயநிதி நீங்க வாழ்த்து சொல்ற முதல் இருக்கட்டும். நம்மோட கொஞ்சம் பேர் கொம்பனியா வெற்றி வாழ்த்து அனுப்பி அது இன்றைக்கு ஒரு லோயர் அதை வடிவ உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு வாசிக்கல எனக்கு சிரிப்பு லோயர் வாசிச்சு. ஆமா, அப்பதான் நாட்டு நடப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த கதைகளை கொண்டு போவோம். எப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை, என்ன ஒற்றுமைன்னு பாத்துருவோம். எனக்கும் சட்டத்தரணியோட பேரையும் சொல்லுங்க. ரைட். கெலஸ்டின் லோயர் சட்டத்தரணி கெலஸ்டின் அவர்கள் போட்டிருக்கார் ஒரு பதிவு. எனக்கும் சுமந்திரன் ஐயாவுக்கும் பல அரசியல் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு விடயத்தில் சிறப்பான ஒற்றுமை உள்ளது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்னவென்றால், நாங்க எந்த கட்சிக்கு வேறு வேறாக ஆதரவு கொடுத்தாலும் அந்த கட்சிகள் எல்லாம் தோற்று சின்ன பின்னமாகும் இருந்தாலும் அவை பின்னடைவே தவிர தோல்விகள் இல்லை என்பதே உண்மையாகும் அப்படின்னு சட்டத்தரணி சொல்லியிருக்காரு. ரவுப் ஹக்கீம் அவர்கள் இந்த அரசு பதிவு ஒன்று அவர் போட்டிருக்காரு, ரிப்தி அலி போட்டிருக்காரு, அவருடைய பதிவை நான் எடுத்திருக்கேன். அது வேறொன்றும் இல்லை, நம்மட தலைவர் வெற்றி வாழ்த்து சொன்ன சகனம் தான் அது அப்படின்னு இந்த பதிவு. முக ஸ்டாலின் தலைவர் அப்படி கையாக கொடுத்து அப்படி இருக்கவாது போட்டோ ஷேர் பண்ணி ஊடகவியலாளர் ரிப்தி அலி போட்ட பதிவையும் நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில சேர்த்துக்கிறோம். இதுல அடுத்தது என்னென்றால், தமிழே எழுவாய் தமிழே வெல்வாய் என்று கமலஹாசன் போஸ்டர் சுமந்திரன் ஷியாவணி அழிச்சது. அங்கதான் ரவுபைக்கும் வாழ்த்து சொன்னது. என்ன இதுல விளங்குதுன்னா, இவங்க வாழ்த்து சொன்னா ஒரு தரம் விளங்க மாட்டாங்க. அது சரி.
பாருங்க போன ஜனாதிபதி தேர்தல்ல ஆ. அந்த சஜித்திர தொலைபேசியை பிடிச்சி கதைச்சு அந்த ஆள் பாரு இல்ல இப்ப கமல்ஹாசன் பதிவு வந்து அவர் ஷேர் பண்ணிருந்தா தானே தமிழ் அப்படி இருக்கதா பதிவு பண்ணார். சரி, இதை பதிவு பண்ணுவாரான்னு பார்த்துருவோம். தங்களுடைய முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெருவெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மக்கள் நீதி மைய தலைவர் திமுகவுக்கு ஆதரவா இருந்த கமல்ஹாசன் போட்டிருக்காரு. சரி, இந்த பதிவும் ஷேர் பண்ணப்படுமான்னு எதிர்பார்த்து பலர் காத்திருக்கிறார்கள். ஐயோ பரிதாபம். எம்ஜிஆருக்கு அடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பாரிய மாற்றம், ஒரு பாரிய அதிசயம் நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். என்ன நிலைமை, என்ன நிலப்பாடு? இல்ல அதான் டெல்சன், இதுல அதிசயம் நீங்க சொன்ன மாதிரி அதிசயம் தான். இதுல வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து நடக்காதுன்றதும் மற்றது நடக்கிறது சாத்தியம் இல்லைன்றதும் திமுக பாரம்பரிய கட்சி என்றதும் இவங்க தற்குறி என்றதும் இதெல்லாம் சினிமாவுக்கு பின்னால போற விசில் அடிச்சாங்குஞ்சிகள் என்றதும் இதெல்லாம் கிட்டத்தட்ட என்னென்ன சொல்லேலுமோ அவ்வளவும் சொல்லி முடிச்சாங்க. நம்மளோட ஊருக்குள்ள காய்க்கிறது தான் நான் சொல்றேன். இப்ப மக்களை விளங்கி கூட இது நாட்டு நடப்பு நாடு கடந்து போகுது. நாட்டு கடந்து நம்ம அயல் நாட்டு நடப்பு கொஞ்சம் பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு இலங்கையிலையும், ஆனா அதுக்கு சொல்லிடுவோம், இந்த டிவிகேனுடைய வெற்றியை யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் கொண்டாடி இருக்காங்க, இளைஞர்கள். அந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் கிடைச்சதை நாங்க அதையும் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பியிருந்தேன், பாத்துறீங்க? அந்த அதாவது அந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற உடனே நாடாளுமன்றம் இது பெரிய அளவில் ஒரு தரம் அந்த டைம்ல கண்டுகொள்ளல. இது நான் எங்கேயோ தேடிட்டு போக்கலாம் கிடைச்சது. 2025 9/28 ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். திருமுகு விஜய் சந்திரசேகர் தலைவர், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு, கரூர் பெருந்துயரத்திலிருந்து மீள ஈழத்தமிழர்களின் இதயபூர்வமான ஆறுதல் என்று. இந்த கடிதம் இப்ப அங்க ஓடி தெரியுது. அதற்கு வாசிங்களா உங்களை போட்டிருக்கேன். ஓகே, அந்த கடிதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, திருமுக விஜய் சந்திரசேகரர் தலைவர், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு, இந்தியாவுக்கு எழுதப்பட்ட கடிதம். அது கரூர் பெருந்துயரிலிருந்து மீள ஈழத்தமிழர்களின் இதயபூர்வ ஆறுதல்கள். தமிழகத்தின் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பேரணியில் சனத்திரட்சியில் சிக்குண்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த மனவேதனைக்குரியது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த அசம்பாவித்தால் தாய் தமிழகத்தைச் சேர்ந்த எமது தொப்புள்குடி உறவுகளான அப்பாவி பொதுமக்கள் 39 பேர் அநியாயமாக உயிரிழந்தமை தங்களைப் போலவே மக்கும் எமது மக்களுக்கும் மிகுந்த மனத்துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நெருக்கடியும் கனதியும் மிக்க இந்த துயர்மிகு சூழலால் உளவியல் ரீதியாக பாதிப்புற்றிருக்கும் தங்கள் தரப்பினருடனும் உணர்வு ரீதியாக நாமும் கைகோர்த்திருக்கிறோம். மிக குறிப்பாக புகுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினதும் தங்களினதும் அரசியல் பயணம் துயரமும் கனதியும் மிக்க இந்த உயிர் தியாகிகளின் மீது உறுதிமிக்கதும் மக்கள் மயமாக்கப்பட்டதுமான வலுவாக கட்டமைக்கப்படும் அப்படின்னு அந்த கடிதத்துல வலுவாக கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த டைம்ல எல்லாருமே வந்து எதை கடும் விமர்சனம் தான் முன்வைச்சவங்க இலங்கையில இருக்கிறார்கள் கரூர் சம்பவத்தை. அந்த டைம்ல கூட ஏதோ ஒரு வகையில ஸ்ரீதரன் அந்த விடயத்தை கணிச்சிருக்கிறாரு கணிச்சிருக்காரு. தமிழரசு கட்சிக்குள்ள யூதாஸ் வந்து தனக்கருகில் இருக்குன்றத கணிக்க மறந்துட்டேன். இந்த விடயத்துல விஜய் தலைவரா வருவார்னு எதிர்பார்த்த ஸ்ரீதரன் யூதாஸ் தன்னோட தான் தெரியுதுன்றதை மறந்துட்டார். ஜேசுதார போல மாட்டுப்பட்டுட்டார். ஆனா இப்ப பல பேருக்கு கேள்வி இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி கீழே வந்து ஒரு சிலர் இப்படிக்கும் எழுதலாம், தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளவு ஆர்வம் காட்டி கதைக்கிறதுக்கும் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கும் இலங்கையில் இருப்பவர்களுக்கு ஏன் என்ன காரணத்துக்காக இலங்கையர்கள் பேசுகிறார்கள், இலங்கையர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு இன்னைக்கே நான் நிறைய போஸ்ட் பார்த்தேன். நம்ம நிகழ்ச்சிக்கிலேயும் சில பேர் வந்து எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு தகுந்த பதில்கள் இருக்கிறதா உங்களிடத்தில்? இல்ல இதுல வந்து நீங்க இவங்க நினைக்க ஒரு சம்பவம் ஏன் அப்ப ஈரான் அமெரிக்கா போற கதைக்க அந்த இன்சிடென்ட் உலகத்துல என்ன நடந்தாலும் அது தொடர்பாக கதைக்கிறதா இல்ல அது தொடர்பான பதிவுகள் தான் மக்கள நிலப்பாடா இருக்குது.
அதுக்கு தமிழக எலெக்ஷனை பற்றி கதைக்க கூடாது, தமிழக தேர்தல் கதைக்கிற புள்ளண்ட் எல்லாம் ஒருத்தரும் சொல்லல, அப்படி சொல்லல. அது இது அந்த நிலப்பாடு இல்ல. இது வந்து கதைக்கிறது போல இல்லை. இப்ப அவர் இது வந்து நாங்க பார்வையாளர் பக்கம் இருந்தா கதைக்கிறோம். நாங்க வாக்களியுங்கள், அவர் வேற ஒண்ணு, நாங்க யாருக்கும் எதிராக கதைக்கல, நடந்த சம்பவங்களை கதைச்சு கொண்டிருக்கோம் இல்லையா? நிச்சயமா நடந்த சம்பவங்கள், நடக்க போற சம்பவங்களை நாங்க பேசுறோம். இன்னைக்கு அது நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறமா இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி பார்க்கப்படுது விஜயனுடைய வெற்றி, தாவேக்காவுடைய வெற்றி. ஆனால் இன்னமும் அந்த பெரும்பான்மையை காண்பிக்க முடியாமல் இருக்கதா சொல்லப்படுது. என்ன நிலவரம்? பிரச்சனை இல்லை சார். இப்ப அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பெரும்பான்மை வந்து காங்கிரஸோட இப்ப நான் நினைக்கிறேன், இப்போது நான் இப்ப இந்த இந்த பதிவு செய்து கொண்டிருக்கிற டைம்ல ராகுல் காந்தி தொலைபேசி வழியாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறதாக உள்ளக தகவல். கிரீஷ் சோடங்கர் 2ஆம் நிலை தலைவர் என்று பார்க்கக்குள்ள அங்க 2ஆம் நிலை தலைவர்களோட கழிச்சு கொண்டிருக்கிறார். காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் அவர் தான் சொன்னவர், ஆட்சியில பங்கு வேணும் என்று முந்தினாலும் சொன்னவர். அடுத்தது சிபிஎம் அவர் முன்னாள் தலைவர் அவர்களும் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். மதிமுக வெளியிட்டிருக்கு. விசிக வந்து இவர் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறார், ராதவ அர்ஜுனா. இப்படி அங்க சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. இது எண்ணிக்கை பெரிய விடயம் இல்லை. இது ரன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹங் அசம்பிளி தான், ஆனால் ரன் பண்ணலாம். ஹங் அசம்பிளி இல்லாம இருக்கிறேன்னு சொன்னால் அதிமுகவில இருந்து ஒரு எண்ணிக்கையை கொண்டுடலாம் என்று செங்கோட்டையன் உரையாடி கொண்டிருக்கிறார். அது எந்த வகையில சாத்தியப்படும் தெரியும். ஆனா செங்கோட்டையனும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பலத்த அரசியல்வாதி. அவர் சொன்ன மாதிரி வந்துட்டார் விஜய். அவர் சோறு சொட்டதுதாங்கடா. அவங்க இருந்தாங்க, என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட இவங்க சொன்ன இவங்களை என்ன செய்திருக்கலாம், அவர் கூப்பிடக்குள்ள கொஞ்சம் பேர் வந்திருந்தா கொஞ்சம் பேர் எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. அது சரி. ஆனா நினைக்கிறேன் இலங்கையில வந்து ஆதரவு தெரிவிச்ச பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர் தான் கொஞ்ச நாளா தாவேக்கா, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு தாவேக்கா முன்னிலை பெறும், வெற்றி பெறும்னு. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாரு போலடா. கிட்ட எடுத்தாங்கன்னா அப்புறம் சர்வநாசம் தான். விஜய் இப்ப குறிப்பா அவர் தாயாரை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வழியா இருக்கு. தந்தை தாய் உறவினர்களோட, அதாவது அவங்களோட உறவினர்கள் அதில் அருகில் இருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்று வழியா இருக்குது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புகைப்படம் பார்க்கப்படுது. தாயாரை சந்திச்சு ஆசி பெற்று வாழ்த்து பெற்று இருக்கிறா கூடப்படுது. நாளைக்கு பிறகுதான் சூறாவளி அரசியல் இருக்குது. இப்ப வெற்றி பெற்ற வேட்பாளர் எல்லாம் பணியூருக்கு வந்துட்டாங்கன்னா அறிய கிடைக்குது. நீ அவர்களோட உரையாடல் அது இதன்னு நீ கணக்கு வேலை இருக்குது. ஆனா இதையும் சொல்லணும், இலங்கையில தமிழ் ஊடகங்கள் மாத்திரமல்ல, சிங்கள ஆங்கில எல்லா ஊடகங்களுமே இன்னைக்கு சிங்கள ஊடகங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல காலையில இருந்து நான் எழும்பி முதல்ல தொலைபேசி ஒன் பண்ணதுமே சிங்கள ஊடகம், பிரதான ஊடகம் ஒன்று செய்தித்தான். விஜய் முன்னிலை அடேங்கப்பா செய்தி வந்துருச்சா, வெளியே வந்துருச்சா அப்படின்னு சிங்கள ஊடகங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே விஜயனுடைய வெற்றி அதை பெரிதா பாக்குறாங்க. அதே நேரத்தில் சொல்லி ஆகணும், இப்ப இலங்கையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு மாலைத்தீவு ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு இலங்கைக்கு விஜயம் செய்திருக்காரு. இதன் முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்துல மிக முக்கியமான சந்திப்புகள் நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றது. மாலைத்தீவு ஜனாதிபதியை வரவேற்கிறதுக்கு. என்ன இருந்தாலும் இலங்கை அரசியல்ல மாலைத்தீவுங்கிறது ஒரு விசேடம் தான். ஏன்னா மாலைத்தீவுனாலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஓடி ஒளிஞ்சி தஞ்சம் கொடுத்தது மாலைத்தீவு தான். மாலைத்தீவுன்னு அவர் தான் ஞாபகத்துக்கு வராது. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்கன்னு அந்த விஜயத்தை? அவங்களோட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமா இருக்கு. இப்ப இன்றைக்கு அந்த தமிழக தேர்தல் இவ்வளவு காலமும் ஒரு காலம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறல. தேர்தல் முடிவு வந்தா முதலமைச்சர் இந்த தர முக்கியத்துவம் பெற்ற மாதிரி ஒன்றும் இல்ல. அதான் இப்ப இதுல பார்க்கக்கூடிய இருக்கு. எல்லா செய்திலையும் அந்த இன்னைக்கு தமிழக செய்திகள் தான் முதலிடத்துல முன்னிலை வகிக்குது. இலங்கை செய்தியும் எல்லாம் பின்னுக்கு போயிருச்சு. போங்க, ஸ்னேக் பாவை எல்லாம் தேடுறாங்களா துறைமுக தொகுதியில சென்னையில. RS பாரதிய மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி வழி இருக்கு, நேற்று வெளியாகினது. நாளை நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் போது பல்வேறு இடங்களில் பாஜக சதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீம் ஆக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு உள்ளதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கடிதம். RS பேரதி தானே அங்க பியோனா இருக்கிறார் இப்ப அறிவாலயத்துல. மற்றது பக்கத்திலே மாற மாட்டேன் தொட விட மாட்டேன் என்ற சுமோ வந்து ஜனாதிபதி பக்கத்துல இருந்து மேல பாத்துட்டு இருக்கிறார். பாத்துறீங்களா? எங்க கம்பன் கழகம் பார்த்தோம். நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அதுவும் கொஞ்சம் விமர்சனங்களுக்கு உள்ளான மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கம்பன் கழகத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கு ஒரு உயரிய விருது வழங்குறாங்க, கௌரவிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷப்படணும். நிச்சயமா நல்ல விஷயம்.
ஆனாலும் அது எழுதுனா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மகிழ்ச்சி அதுவல்ல அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கு. இப்ப என்ன சொல்லுங்க, அவர் வந்து நான் நினைக்கிறேன் மைத்திரியையும் ஒரு தரம் கூப்பிட்ட ஞாபகம் இருக்குண்ட. அது சரியோ பிள்ளையோ தெரியா இருக்கு, ஏதோ கூப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. இப்ப அவரை கொள்கை ரீதியா பார்க்கல கம்ப பாரதிய. அவர் ஒரு கொள்கை இல்லாதாரு. இப்ப அவர் வந்து யாரையும் கூப்பிடலாம். அண்ணாமலையும் வந்திருந்தவர் அதுக்கு. ஆமா, அண்ணாமலை. ஜனாதிபதி கௌரவிக்கிறவர்கள் அண்ணாமலை நின்றவர். இன்னும் அடுத்த வருஷம் சீனாட பிரசிடென்ட் வரலாம், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி வரலாம். அதங்க ஆரம் வரல, ஆரம் போகலாம் அப்படி. கம்பன் ஜனாதிபதி கழகம் அவர்கள் அந்த இடத்துல வச்சு ஒண்ணு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வலுவான இலங்கை தமிழ் இலக்கியம் ஒன்று தேவை, அதே போல வலுவான கவிஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் தேவை அப்படின்னு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்காரு கம்பன் கழகத்தை வச்சு. கம்பன் கழகத்துல கவிஞரையும் திரைப்பட இயக்குனரையும் தேடுறது காட்டாகுது. அனுரோட பரிதாபம். கம்பன் கழகம் என்ற பெயர்ல கம்ப பாரதி வச்சு நடத்துற ஒரு என்ன சொல்ற ஒரு தனிப்பட்ட அமைப்பு தான் அது. அவர் அந்த தமிழுக்கு இயன்றவரை பணியாற்றி கொண்டிருக்கிற கம்ப பாரதி. ஆனால் ஒரு இனத்தின் அடையாளம் இல்லை, இனத்துக்கான பணின்னு சொல்லலாம். அது அவர தனிப்பட்ட இது. அவர் யாரையும் விரும்பின அழைக்கலாம், அவரை விரும்பவில்லை அழைக்கலாம். அதுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்பு இல்லை என்ன சொல்லப்படுது. தமிழ் மக்களோட ஒரு காலமும் இணைஞ்சு வேலை செய்ததில்லை. இப்ப அவர் வந்து ஒரு என்ன சொல்ற சுமந்திரண்ட விசுவாசியா இருக்கிறார். ஆனா இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி விறுவிறுப்பா இருக்கோ அதே மாதிரி இந்த மே தினம் கொஞ்சம் பரபரப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மே தினத்தன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நுவரலியில வச்சும் மாரகமையில வச்சும் இந்த மேடையில பேசின விஷயங்கள் இருக்கு. அது கொஞ்சம் எதிர்கட்சி எதிர்த்தரப்ப வந்து கொஞ்சம் அப்படி ஆட வச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன ஜனாதிபதி சொன்னாரு, இருங்க மே ஜூன் ஜூலைல இருக்கு, முக்கியமான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும், அப்ப வர முடிவுகளை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இது வந்து எதிர்கட்சிகள் கண்டனம் ஆயிடுச்சு. அப்படின்னா நீதித்துறை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ஜனாதிபதி எப்படி சொல்லலாம் நீதிமன்றத்தில் கொடுக்க முடிவுகள், நீதிமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை ஜனாதிபதி எப்படி பொதுவெளியில பேசலாம் அப்படின்னு சொல்லி. அப்பத்தான் இன்னைக்கு நாமல் ராஜபக்சே ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு, எங்களை எப்படி சிறைக்கு அனுப்புவது என்பதை சொல்ல மே தினம் வைக்க வேண்டுமா, இதை கேட்க மக்கள் போக வேண்டுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுல உண்மையா கைக்கிறது இவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. நாமலும் கைக்கல, மைந்தவங்க கைக்கலாம், அந்த கட்சியில ஒத்துதரம் கைக்கல. அவங்களுக்கு சிராணி பண்டாரனாக்கா இப்படி ஒரு ஒரு பிரதம நீதியரசரை கொண்டு வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து உடனடியா பார்லிமெண்ட்ல வச்சுட்டு அவ லூஸ் பண்ணி எவ்வளவு ஒரு அசிங்கப்படுத்துனீங்க நீங்க. ஒரு பிரதம நீதியரசர் அவர் உண்மையில ஒரு என்ன சொல்ல, அவரோட கணவர் வந்து ஏதோ ஒரு 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 தனியார் வங்கி ஒன்றுல அல்ல தனியார் நிதி நிறுவனம் உள்ள அவர் அசிங்கம். ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனாலும் இந்த ராஜபக்ச குடும்பம் அது உங்களுக்கு என்ன திட்டம்னு சொன்னா, ஏதோ ஒரு ஏதோ ஒரு திட்டம் உண்டு, ஒரு முக்கியமான பெசில் ராஜபக்சவால கொண்டு வந்த அந்த மாகாண சபைகள அதிகாரங்களை பறிக்கிற திட்டம். அந்த தீர்ப்பை அவ சுயாதீனம் அது பறிக்கையில் அது அந்த அப்படியான செய்ய முடியாது என்று கொடுத்ததுக்கு என்ன நாமளுக்கெல்லாம் மூளை இருக்கா மூளை இல்லையாண்டு விளங்கல. அப்ப பார்க்க கூட மூளை நாம இந்த புரோகிராம் கேள் ஐயா, நீ நீ எத்தனை நீதிபதிகளை நீங்க மாத்துனீங்க? இந்த பிள்ளையாண்ட வழக்கொண்டுல மட்டக்களப்பில் நடந்த வழக்குல நீதிமன்றத்துல நீதிபதியை மாத்தின ஒரு குற்றச்சாட்டு அசாத் மௌலானால முன்வைக்கப்பட்ட அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துல பேசின கன்சாட்டு இருக்குதுன்னு உங்களோட சித்தப்பாட காலத்துல. அப்பன் சித்தப்பன் மாமன் மச்சான் முழு பேரு நீங்க செய்யற நீதித்துறை கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த நீதி தேவதை உங்களோட காலத்துல கண்கலங்கிற மாதிரி ஒரு காலத்திலயும் கண்கலங்கி இருக்க மாட்டான். இப்ப வந்து அனுரகுமார் என்ன மக்கள் என்ன சொன்னது, என்னத்துக்கு வாக்களிச்சது, ஊழல்வாதியை கைது செய், கொலை செய்தவன கைது செய். இப்ப கைது செய்ய வேண்டிய சனம் இப்ப கொந்தளிக்குது. அனுரா பதில் சொல்றாரு. மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கு, அதுக்கான பதில ஜனாதிபதி சொல்றாரு. இப்ப நாங்களே எத்தனை நேரம் சொல்லி கண்டில் சார் அனுராவை எதுக்கு தெரிவு செய்தது, ஏன் இன்னும் செய்யாம இருக்கிறாரு அண்டு நேற்று கொஞ்சம் பேர் எழுதுறாங்க கொமெண்ட்ஸ் பாத்தீங்களா, கைது செய்வாங்க, கைது செய்ததுக்கு பிறகு பிணையில விடுவாங்கண்டு கீழே கொமெண்ட்ஸ் சொல்லி. அதான் அவங்களோட மக்கள் ஆதங்க, மக்களோட கோபம். அதான் ஜனாதிபதி இப்ப ஒரு நாட்டுற ஜனாதிபதி என்ன நீங்க ஏதோ நீதித்துறை நாமல் ராஜபக்ச உங்களோட சட்டத்திரணி போஸ்டிங்கே புலண்டுதானே சுகாதார அமைச்சர் சேலஞ்ச் பண்ணவர் பார்லிமெண்ட்ல. அது நீ எப்பப்போ வந்து நிக்க போது தெரியாது. அந்நேரம் நீங்க சட்டத்துறை போக்குல வந்து நீதியமைச்சரா ரவுஃப் ஹக்கீம் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த புகைப்படங்களை பார்க்கக்குள்ள. அப்படி எல்லாம் உங்கள் மீது 1008 விமர்சனம். நீதித்துறைய எப்படி வளைக்கலுமோ அப்படி வளைச்ச நீங்க இன்னைக்கு நீதித்துறையை விட்டு நீங்க கதைக்கிறீங்க. தகுதி இருக்கணும் பேசுறதுக்கு. என்ன அகதி என்ன ஒரு விஷயத்தை கதைக்கணும், அதுக்கு ஒரு உங்கள்ட்ட ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கணும், இல்லாம நீங்க கதைக்கல. சார் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப சஜித் பிரேமதாசனுடைய கூட்டத்தில் மக்கள் சஜித் பிரேமதாச பேசிக்கிட்டு இருக்கானே மக்கள் எல்லாம் போனாங்க தானே. நாங்க எதுக்கு இவ்வளவு சொன்னோம், என்னென்ன கதைக்கு நினைச்சோம். ஆனா உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியுமாண்ணா, கட்சியில ஒருத்தர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு,
ஏன் அப்படி போனாங்கன்னா, ஏற்பாட்டாளர்கள் விரைவாக பஸ்ஸுகளுக்கு ஏறுங்கள், மக்கள் போகணும், மழை பெய்யுது, அதனால எல்லாம் போயிட்டாங்களாம். மழங்கையா பெஞ்சதண்டு எல்லா கதையும் கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைக்கிறாங்க. ஏற்பாட்டாளர்கள் விரைவாக பஸ்ஸுக்கு ஏற சொன்னாங்களா, தூரம் போகணும், எல்லாம் ஏறுங்க, டைம் சரி ஏறுங்க அப்படின்னா கட்சி தலைவர் பேசுறத கூட கணக்கெடுக்காம ஏற்பாட்டாளர்கள் ஏற சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படியாப்பட்ட ஏற்பாட்டாளர்களா இருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைக்கிறாங்க. இப்ப என்னதான் ஸ்ட்ராங் ஆகுதானே தமிழகத்துல, தாவேகா ஸ்ட்ராங் ஆகி இப்ப ஆட்சி அமைச்சு அதை செஞ்சு கொண்டு போறாங்க. அப்ப இன்னைக்கு இலங்கையில அமைச்சர் பிரசன்ன குணசேன சொல்லியிருக்காரு, பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன ஒன்று சொல்லியிருக்காரு, எதிர்கட்சிகள் என்னதான் இங்க கலவரைய போட்டாலும் கூட 5-10 வருடங்கள் இல்லை, 20 வருடங்கள் ஆனாலும் ஆட்சியை கவிழ்க்க முடியாது அப்படின்னு பிரதி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்ம ஆளும் தரப்பு. என்னதான் எதிர்கட்சிகள் என்னதான் விஷயம் சொன்னாலும், விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும் நம்மளை அசைக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில இவங்க இருக்காங்க. அப்ப டிவிக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க. டிவிக்கே பிரான்ச் ஆரம்பிக்கப்படும் போலதான் விலகுது இறங்கும். இல்ல பிஜேபி ஆரம்பிச்சவங்க நாரோராக்கள் வந்து கொஞ்சம் முதல் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே வவுனியாவில் எங்க ஆரம்பிச்ச பிஜேபி. அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்ததுதான். பாரதிய ஜனதாவோட இலங்கை கிளை என்ன ஒன்று ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வந்தாங்க, பெரிய பெரிய குருக்கள்மார் வந்திருந்தாங்க. இந்த ஊடகவியலாளர் 1-2 பேர் உள்ளுக்குள்ள வச்சுக்கப்பட்ட ஆலோசகரா இருந்தவங்க. பிரச்சனைகள் நாளை பார்ப்போம் என்ன நடக்குது இது நடக்குன்னு. அப்ப பல செய்திகள் இன்னைக்கு நீங்க நேரலைகள் அதை இதெல்லாம் தொடர்ச்சி அனுப்பி அப்ப நாளைக்கு என்னென்ன சந்திப்போம். கட்டாயம். ஓகேடா, நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம் புதிய அப்டேட்டுகளுடன். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.